பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று அனைவரும் எங்களை ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பற்றி நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். வார்த்தையில் வல்லமை உண்டு. அதுவும் நீங்க பேசின வார்த்தையில் அதிக வல்லமை உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்கள் வார்த்தையில் உள்ள வல்லமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எப்போ நாங்கள் அனைவரும் கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்க மறுத்து அதற்கு எதிர்மறையாக பேசும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை, அந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து மனம் மறந்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் எப்பொழுது உங்கள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி பேச ஆரம்பிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில் பொழிவதை நாங்கள் அற்புதமாக எங்கள் கண்களாக பார்க்க முடிகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்னும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் நாவில் வைத்துக்கொண்டு எது பேசினாலும் உம்முடைய வார்த்தையை மட்டுமே பேச வேண்டும் என்பதை ஒரு 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 உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறோம் ஆண்டவரே. அந்த அருளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று கற்றுப்போகும் அனைத்து வார்த்தைகளும் ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு புரிய வைத்து அதில் இருக்கிற அர்த்தத்தை உணர்ந்து அதன்படி செயலாற்ற எங்களுக்கு ஒரு அருளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் தாமே பேச போகின்றீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ நேற்று நாம கடவுளுடைய வார்த்தையில உள்ள வல்லமையை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில எது நடக்குதோ அதை நம்ம பேசுற வார்த்தையினால மட்டும்தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நல்லது கெட்டது, நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது தான் நடக்குது. அது தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஒண்ணு நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும். ஆனா அது எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பேசுகிற வார்த்தையினால மட்டும்தான். நம்மளுடைய சொந்த அறிவாற்றல்ல பேசும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நல்லது கெட்டது அறியாத ஒரு முடவனாக இருந்து நம்ம தேவையில்லாம திடீர்னு கெட்டதை பேசிடுவோம். சாத்தான் பார்த்து கொண்டு இருக்கலாம். எப்போ இவங்க வாயை திறந்து பேசுவாங்க. எது அந்த அதாவது முக்கியமா இந்த கணவன் மனைவிக்குள்ள வருகிற ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் கணவனும் மனைவியும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அளவுல ஒரு அற்புதம் செய்ய முடியும். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக எல்லா விதமான சிலுமை வேலைகளும் சேட்டைகளும் அவன் செய்வான். அப்போ நாம அதை ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த கஷ்டத்தையோ நம்மளுடைய அந்த டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ மற்றவங்க கிட்ட நீங்க காட்டக்கூடாது. முக்கியமா குழந்தைங்கக்கிட்ட காட்டலாம், இல்ல நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட காட்டலாம், இல்ல நம்மளுடைய மதர் இந்த அத்தை மாமா அவங்க கிட்ட காட்டலாம். அதெல்லாம் நம்ம பார்த்து நடந்துக்கணும். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அவன் நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தைய எடுத்து அதை நம்மளுக்கு திருப்பி அனுப்புவோம். நீ தானே பேசுன, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இது யோபுவோடைய வாழ்க்கையில நம்ம தெளிவாக பார்க்கிறோம். யோபு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் காணிக்கை கொடுக்கிறார். என்னது என்னுடைய மகன்கள் அதாவது எங்க பார்த்தோம்னா அதை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். யோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1. ஓகே,
1ல 5ல வருது பிரதர். ஆமா. விருந்து நாள்களின் கீழே முறை பாரு. முடிந்தது. ம். ஓகே. 7 புதல்வர்களும் ஓகே. விருந்து நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். என்ன பண்றாரு? ஒருவேளை என் பசங்க வந்து தப்பு செஞ்சிருக்கலாம், அதனால நான் வந்து இந்த எரிபலியை கொடுக்குறேன் அப்படியே சொல்லி சொல்லி, அதாவது இதுல இருந்து தெளிவா புரியுது என்னன்னா, இந்த பலியை கொடுக்கறதுனால உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடையாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து சொல்றாங்க, நான் பேசிட்டு இருக்கும்போது, பிரதர் நாங்க வந்து இந்த மினிஸ்ட்ரி சர்ச்சஸ்க்குலாம் நிறைய தைத்தியம் கொடுப்போம், ஆனா பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில இப்படி நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது பிரதர் அப்படின்னு. ஒன்னு நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், இதை பாருங்க, இது கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ கேவ் சம்திங் டு த மினிஸ்ட்ரி, இட் டசன்ட் மீன் தட் யூ வில் ஹேவ் குட் திங்ஸ் இன் யோர் லைஃப். அது வேற இது வேற, அதையும் நாம ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்பிக்கூடாது. அது வந்து அது ஒரு வேற ட்ராக். ஓகேவா? அது நீங்க உங்ககிட்ட உங்களுக்கு வர்றதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதை வந்து கடவுள் எதிர்பார்க்கிறார், அது வந்து வேற. உங்க வாழ்க்கையில நல்லது நீங்க ஒரு வேலை கொடுக்காம இல்ல இருந்தனா கூட பரவாயில்ல, ஆனா நல்லதை கடைபிடித்து அதன்படி நடந்தீங்கன்னா கூட போதும், நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகேவா? சோ இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நினைச்சு பேசி, ஓகே நாம எரிபலி கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன என்ன நடக்குது, அவர் சொத்து குழந்தைகளும் சரி சொத்தும் சரி எல்லாமே அழிஞ்சு போச்சு. சொத்துனாலும் ஓகே பரவாயில்ல, குழந்தைகளும் அழிந்து போயிட்டார்கள். மாறாக அவர் மனைவியும் அவரும் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா, வாயை திறந்து பேசுறதுதான். அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எந்த விஷயம் நம்ம பேசுறோம், எந்த விஷயம் பேச அவாய்ட் பண்றோம். ஒரு காலகட்டத்துல கடவுளுடைய வார்த்தையை பேசுறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து ஸ்டார்டிங்ல நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இந்த நான் வந்து கடவுளுடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு அவமானமா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், பார்ட் டைமா இதை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போதான் எனக்கு வந்து தூய ஆவி என்ன உணர்த்தினாரு, நீ வேலை செய்யறது என்னமோ நீ சொல்றத பார்த்தா உலக சார்ந்த வேலையை மாதிரி சொல்லிட்டு இருக்கியே, நீ வேலை செய்யற வேலை தான் இந்த உலகத்திலேயே பெரிய வேலை. அதை வந்து தைரியமா, அதாவது பால் சொல்வார்ல, ஐ வில் நாட் பி அஷேம்ட் டு ப்ரீச் த காஸ்பல். இதை இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதனால நான் வந்து வெட்கம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்வார். அதே மாதிரி நீ 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 நினைக்கிற மாதிரி அவ்வளவு கேவலமான ஒரு இது கிடையாதுன்னு சொல்லிட்டு உணர்த்தின பிறகுதான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், தைரியமாக போய் சொல்ல ஆரம்பிச்சேன். பேசலாம். அப்போ சொல்லும்போது அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, அப்போ உன்னுடைய வருமானத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்க குழந்தைங்களோட ஃபீஸ்லாம் எப்படி கட்டுறீங்க, உங்க வீட்டுல ஃபங்க்ஷன், அதெல்லாம் கடவுள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கடவுள் கொடுக்குறாருன்றது எப்படி நீங்க இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா இது பண்ணாங்க. ஸோ அது அப்போ என்னன்னா, நீங்க கடவுளுக்குள்ள வாங்க, நீங்க கடவுளுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உணர்த்துவாரு, என்ன என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ட்டு. இப்போ நான் வந்து அப்படிதான் இருந்தேன், ஆனா நிறைய கத்துக்கிட்டேன். கடவுளுடைய வார்த்தையை பேச கத்துக்கிட்டேன். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்னா அதை எதிர்த்து பேசாம, சாரி அதை பேசாம அதை எதிர்த்து கடவுளுடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சோம்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்றதை நம்ம புரிந்து அதன் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை வைத்து நாம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். பிரேஸ் காட். ஓகே. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கிறது காரணம் உங்களுடைய வார்த்தையினால மட்டும்தான். நம்மளுடைய சுய சிந்தனையில நாம இருந்தோம்னா, அதுதான் வந்து நீதிமொழிகள் 4ல வரும்ல, 4 27 இல்ல.
அது என்ன வசனம்? லீன் நாட் அன்டு மை ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ ஜீசஸ். 3ல வரும் பிரதர். 3ல நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். கரெக்ட். 3, 5 நினைக்கிறேன். 4 முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்ல. 3, 5 பிரதர். பாருங்க, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விளக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? கடவுளுடைய வார்த்தையில தான். சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நம்ம சொந்த அறிவாற்றல் அதை நம்பி நாம போகும்போது என்ன நடக்கணும்னா, நம்மளை காலவாரி விட்டுரும். கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் காலவாரி விடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகேவா? அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய வார்த்தைகள். சரி, இப்போ இந்த கடவுளுடைய வார்த்தையை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்யலான்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 7 விஷயம், கடவுளுடைய வார்த்தையை வச்சு 7 முக்கியமான விஷயம் நம்ம செய்யலாம். ஒண்ணு கடவுளுடைய வார்த்தையில உள்ள வல்லமை. ஒண்ணு என்னன்னா 7 பெரிய இதை பார்க்கலாம். ஒண்ணு என்ன பார்த்தோம்? பவர் டு ரிவீல், வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை. கடவுளுடைய வார்த்தையில ஒரு வெளிப்படுத்துதல் கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிக்கும் போது, அதன்படி செயல்படுத்தும் போது அதுல இருக்கிற அந்த ரெவலேஷன், அது என்ன ரிவீலிங், ஓகே, அது நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். இப்போ எப்படி யோவானுக்கு ஒரு வெளிப்படுத்தல் அவர் எப்படி அந்த திருவெளிப்பாடு எழுதினாரோ, அதே மாதிரி நம்மளுக்குமே கடவுளுடைய வார்த்தையில படித்து அதன்படி தியானம் செய்யும் போது அந்த வார்த்தையில உள்ள வல்லமை, அந்த அந்த வசனத்துல உள்ள அந்த மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளது இந்த இறை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அதான் நம்ம திருப்பலியில கூட சொல்லுவோம்ல, இது விசுவாசத்தின் மறைபொருள். அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம்? ஆண்டவரே, சொல்லுங்க யாராச்சும், கோயில் போறவங்களா? ஆண்டவரே தேவரீர் நீர் வருமளவும். பொறுமையா சொல்லுங்க. ஆண்டவரே தேவரீர் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அந்த மறைபொருள், விசுவாசத்தின் மறைபொருள் என்ன? உம்முடைய இறப்பை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். அப்போ கடவுளுடைய இறை வார்த்தையில வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கு. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம எடுக்கும் போது அதுல இருந்து வெளியில நம்ம பார்க்கலாம். எப்படி கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்டெடுத்தார், சீடர்கள் என்ன செய்யறாங்க, அதை எல்லாத்தையும் என்னன்னா தெளிவாக நமக்கு இறை வார்த்தை ஒரு வெளிப்படுத்தல கொடுக்கும். இது ஏற்கனவே ஒரு கொடுத்த ரெவலேஷன்ல நாம் படிக்கிறோம். இது லோகோஸ் அண்ட் ரேமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நாம படிச்சது, ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட வசனம் லோகோஸ். ஓகேவா? அதை தான் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், அது ரேமா. என்னைக்கு ஒருத்தர் அந்த ரேமாவோட கேட்கிறாங்களோ அதுல இருந்து அவங்க வாழ்க்கை அப்படியே நல்லா மாற ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ரேமா வேர்டுக்காக தான் நம்ம எல்லாம் இயங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ரேமா வேர்டு இந்த லோகோஸ் வச்சுதான் வரும். லோகோஸ் இல்லாம இந்த ரேமா வராது. அப்போ வெளிப்படுத்தப்பட்ட இறை வார்த்தையை எடுத்து நம்ம தினமும் தியானிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது, அதன்படி செய்யும் போது அதுல இருந்து ஒரு புதிதாக ஒரு வெளிப்படுதல் கிடைக்கும். அதனால்தான் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் சரி, பைபிள் இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய இந்த ஷாப்ல எல்லாம் போகும்போது பார்த்துருப்பாங்க, இவ்வளவு டாப் செல்லிங், இவ்வளவு மில்லியன்ஸ் இது சோல்ட் ஆயிடுச்சு, எவ்வளவு சோல்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போ பைபிள் எவ்வளவு சோல்ட் ஆயிருக்கும்? அதெல்லாம் ஒரு புக்கை பத்தி பேசுறாங்க. பைபிள் இட்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் 72 புக்ஸ். அப்போ வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இறை வார்த்தையில இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இறை வார்த்தையில அதை தான் நம்ம தியானிக்கிறோம். என்ன வேணுமோ அந்த வார்த்தையை எடுத்து தியானிக்கும் போது தூய ஆவியானவர் அதுல இருக்கிற அந்த வெளிப்படுத்தலை உங்களுக்கு காட்டுவார். அதை தான்
நேற்று இதெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து தூயாவியானவர் தான் சொல்றாரு. ஓகேவா? அதனால திருப்பி இதையே சொல்றானேன்னு நினைச்சு இது பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா நமக்கு அவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2:9. ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு மறைபொருள் இருக்கு. ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு மிஸ்ட்ரி அடங்கி இருக்கு. தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இப்போ இதுல இன்னொன்னு என்ன பார்த்தனா, இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிமிகு ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின், இது என்ன சொல்றார்? இந்த 8ல என்ன சொல்ல வர்றார் பவுலடிகளார்? இவ்வுலக தலைவர்கள் யார்? இவ்வுலக தலைவர்கள் என்னாச்சு தெரியலையா? இவ்வுலகின் தலைவன் சாத்தான் பிரதர். இவ்வுலக தலைவர்கள்னா சாத்தான். ஓகேவா? வேற யாரும் கிடையாது. எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. எதை அறிந்து கொள்ளவில்லை அவர்கள்லாம்? ஓகே, சொல்றேங்க. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து சிலுவையில அறிஞ்ச பிறகு அவர் மரித்து திருப்பும் உயிரோடைய எழுப்பப்படுவார் அப்படின்ற ஒரு வெளிப்படுத்துதல் சாத்தானுக்கோ யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. 3 பேருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், தூய ஆவியானவருக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த 3 பேருக்கு தான். இது வந்து ஒரு ப்ரீ பிளான்ட். ஃபர்ஸ்டே இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சது. ஓகேவா? அதுதான் இங்க சொல்ற. அது சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்திருந்தனா அவன் என்ன பண்ணிருப்பான்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைந்திருக்க மாட்டார்கள், விட்டுருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அவன் என்ன நினைச்சிட்டான்? ஏன் அவன் சாவடிக்க நினைக்கிறானா, இந்த இவர் உள்ள வந்துட்டார்னா நமக்கு வேலை எல்லாம் போயிடும், அதனால இவனை சாவடிச்சு அனுப்பிட்டா நாம நல்லா நிம்மதியா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு சுத்தமா தெரியாது, இது எல்லாமே ஒரு பிளானு. கடவுள் இயேசு கிறிஸ்து மூலியமா இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாத்தையும் அவர் உடம்புல போட்டுட்டு அதை அப்படியே சிலுவையில ஆணி வச்சு அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவர் கீழே அந்த கீழ் உலகத்துக்கு போய் அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி அறிவிச்சிட்ட பிறகு அவர் உயிர் தெழுந்து மேல போய் உட்காருவாருன்ற விஷயம் சாத்தானுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். சிலுவையில் அறைந்திருக்கலனா அந்த பிளானே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இப்ப புரியுதா எதை சொல்ல வர்றாருன்ட்டு? இதுதான் கடவுளோட இருக்கிற வெளிப்படுத்துதல். அந்த பவர், அந்த வல்லமை கடவுளுடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. அது தூய ஆவியானவரால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த வசனத்தையே நீங்க தியானிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு தூய ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? இன்னொரு ஒரு பேர் வெளிப்படுத்துதல கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இந்த மாதிரி தான் தூய ஆவியானவர் ஒண்ணா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நேத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய நாம வந்து பைபிள்ல பார்க்கலாம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு பாத்தீங்கன்னா பைபிள் தான். ஒரு காலகட்டத்துல நான் சொன்னேன், என்னப்பா இந்த பைபிளையே படிச்சுட்டு இருக்காங்க, ஒரே போர் அடிக்குது. அப்போ நான் ஓபன் பண்ணும்போது சுத்தமா ஒண்ணும் புரியாது. நானும் இந்த வசனம் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா என் மனசுலயோ என் சிந்தனையிலயோ அது ஆழமா உள்ள ஏறல. ஏன்னா அப்போ தூய ஆவியானவர் எனக்குள்ள இல்ல. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ
தூயாவியானவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தூயாவியானவர் ஒன்னொன்னா எனக்கு கத்துக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா 2013 இருந்து நான் வந்து இந்த ஜேசிஎல்எம் டீச்சிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ அது 2013 இருந்து 2019 வரைக்கும் ரெட்ரீட்ஸ்லாம் போவேன். 10 நாள் ரெட்ரீட் போவேன். இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணணும்னுவேன். ஆனா அங்க இருக்கும் போது வரைக்கும் சரி, அது வந்து வெளியில வந்துட்ட பிறகு அவ்வளவுதான். அதுல இருந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. வீடு திருப்பி இந்த இது வந்துட்ட பிறகு என்னுடைய பழைய வேலைகளை தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஆனா இன்னைக்கு அந்த பேண்டமிக்ல உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம டெய்லி பிரஷ் பண்ணுவோம் தெரியுமா? அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையை எடுத்து உள்ளத்தை நம்ம சிந்தனையை பிரஷ் பண்ண 2013 இருந்து 19 வரைக்கும் நான் என்னென்னலாம் படிச்சனோ அதெல்லாம் தூய ஆவியானவர் ஒன்னொன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ பைபிள் போர்ன்னு சொன்ன ஒரு மனிதன்லாம் அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், பைபிள் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். எல்லாம் வந்து என்னடா நீ வந்து பைபிள் போர்ன்னு சொன்ன, இப்ப பாத்தியா பைபிளை போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. தெரியாம சொன்னேன். அப்போ என்கிட்ட தூய ஆவியானவர் இல்ல. ஆனா இப்போ தூய ஆவியானவர் வந்துட்டாரு. தூய ஆவியானவர் வந்ததுனால அந்த பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு ஒரு மறைநூல் இருக்கு. அந்த மறைநூல் அந்த மறைபொருள் இருக்கு. அந்த மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்துறது தூய ஆவியானவர். அப்போ இறை வார்த்தையில என்ன இருக்கு? முதலாவது என்னன்னா பவர் டு ரிவீல், வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை அந்த இறை வார்த்தையில இருக்கு. என்ன நடந்ததோ, என்ன நடந்துட்டு இருக்குதோ, என்ன நடக்க போதோ எல்லாத்தையும் தூய ஆவியானவர் நமக்கு சொல்லுவார். இன்னொன்னு சொல்லணும்னா, அவ்வளவு சீக்கிரத்துல இதை வந்து நான் அவ்வளவு சீக்கிரத்துல நான் வெளியில சொல்ல மாட்டேன். இந்த ப்ராஃபஸி நினைச்சு சொல்ல மாட்டேன். என்னன்னா ஒரு சில இன்சிடென்ட் ஓகேவா நடக்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடியே தூய ஆவியானவர் இந்த இன்சிடென்ட்டை எனக்கு வந்து ஒரு பிக்சரா கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? தூங்கிட்டு இருக்கும் போது இல்ல மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிக்சர் ஆனது வந்து என் முன்னாடி வந்து நிற்கும். நான் அதை வந்து யோசிப்பேன், இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அது கண்டிப்பா தெரியும், இது வந்து பாஸ்ட் கிடையாது, ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா திடீர்னு அந்த அப்படியே அந்த சொன்ன மாதிரியே அந்த பிக்சர் என் கண்ணு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ வந்து ஒரு சமயத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகும். தூயாவன் நான் சொன்னேன் பாத்தியா அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து என்னாச்சு ஜூடு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு நிறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இப்போ நம்புறாங்க. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை தான் அது. பிரைஸ் தி லார்ட். அதாவது என்ன நடந்ததோ, என்ன நடக்குதோ, என்ன நடக்க போகுதோ எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக உணர்த்துறது இந்த இறைவார்த்தை. ஓகேவா? அது வந்து ஒன்னாவது நம்ம படிச்சோம். அடுத்தது வந்து பவர் டு ரிஃப்யூட். அதாவது என்ன சொல்றது, அதை வந்து தடுத்து நிறுத்துற ஒரு ரெஃப்யூட்ன்ற தமிழ்ல மீனிங் பாத்தீங்கன்னா மர என்னது மர ஒரு நிமிஷம் எங்கேயோ பார்த்தேன். மறக்கின்ற, அதாவது வேணான்ற ஒரு பவர். இதை செய்யக்கூடாது, இதை நான் மறுக்கிறேன். கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க, இதை நான் அவமறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அதை வந்து நான் மறுக்கிறேன், இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வல்லமை இறை வார்த்தையில இருக்கு. அப்போ நேற்று அதை நாம பார்த்தோம். யோவான் 8ல நாம பாக்குறோம். ஓகேவா? யோவான் 8ல நாம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து வந்தால் என் சீடராக இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இறை வார்த்தையில இருக்கணும். அந்த இறை வார்த்தையில இருந்து உண்மையை வெளிப்படுத்த வைக்கிறது இறை வார்த்தையோட வேலை. அந்த உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்திட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதை வந்து மறக்கின்ற ஒரு இது உங்ககிட்ட இருக்கு. இது தப்பு, இதை நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். அந்த ஒரு வல்லமை இறை வார்த்தையில இருக்கு. அந்த இறை வார்த்தை நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம பார்த்தோம். பிரேஸ் காட். ஓகேவா? அப்போ எது பைபிள்ல போட்டிருக்கிறத மட்டுமே நீங்க கடைபிடிச்சா போதும். அதை போட்டிருக்காததை நம்ம வந்து கண்டுக்கவே தேவையில்லை. ஓகேவா? இன்னொரு வசனம் ஒண்ணு காட்டுற பாருங்க.
கரெக்டான இது. Thank you, Jesus. Hallelujah. ஓகே, அந்த வசனம் மறந்துட்டேன். அதாவது என்ன பைபிள்ல போட்டிருக்குதோ அது வந்து இணைச்சட்டத்துல வரும். அது நமக்கு எது போடலையோ அதை வந்து கடவுள் வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. ஒரு நிமிஷம், இன்னொரு ட்ரை பண்ணலாம். வெளிப்படுத்தப்பட்டவை அதுவா பிரதர்? அதேதான். எதுல வருது? நீதிமொழிகள் வருது. இணைச்சட்டமா? வெளிப்படுத்தப்பட்டவை மனுஷன் நம்மளுக்குரியவை, வெளிப்படுத்தப்படாதவை கடவுளுக்கு. ஓகே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இணைச்சட்டம் 29:29. இணைச்சட்டம் ஓகே. எவை மறைவானவை நம் கடவுளாகி ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கு நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. மறைவானவை நம் கடவுளாகி ஆண்டவருக்கு உரியவை. எது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படலையோ அது வந்து கடவுளுக்கு உரியது. அதை வந்து நீங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, திருச்சட்டத்தை கடைபிடிங்க, அதுதான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவை. அதையும் நாம் பாருங்க, அதை கடைபிடிச்சீங்கன்னா நீங்களும் உங்க பிள்ளைகளும் நம்ம வந்து இன்னும் எவ்வளவு காலமும் வாழலாம். ஆனா நாம என்ன பண்றோம், சில பேர் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பிரதர் நீங்க வந்து திருவெளிப்பாடு பத்தி எடுங்க, ரெவலேஷன் பத்தி எடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால எனக்கு தெரியாத ஒரு டாபிக் என்னால எடுக்க முடியாது. எனக்கு வந்து ஒரு ரெவலேஷன் வரும், புதுசா ஒரு டாபிக்கை எடுத்து மாட்டிக்கிறதுல இது கிடையாது. ஆனா பழைய டாபிக்கே எடுத்து பேசும்போது புதுசா இருக்கு. நான் சொல்வேன், நீங்க வந்து பைபிளை ஃபுல்லா படிச்சிட்டீங்களா அப்படின்னு. இதோட நிறைய விஷயம் இருக்குது, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அந்த திருவெளிப்பாடுல உள்ள எழுதுனது வந்து அதை வந்து இது பண்ணணும்னா அதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அதை சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அது அவங்க தான் நல்லா எடுப்பாங்க. நான் எனக்கு தெரியாததை போய் எடுத்தா என்னால இது பண்ண முடியாது. எனக்கு எது வெளிப்படுத்தப்பட்டதோ அதை தான் எடுக்க முடியும். அந்த மறுக்கிற அந்த இது இருக்குதேமா, யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால ஓகே நான் இது செய்வேன் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வெளியில எடுத்துடணும். ஓகேவா? அப்போ அது வந்து ரெண்டாவது, பைபிள் என்ன போட்டிருக்காங்களோ அதை மட்டுமே நம்ம இது பண்ணா போதும். அடுத்தது வந்து பவர் டு ரீப்ரொடியூஸ். அதாவது உருவாக்குற வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. ஒரு இறந்தவங்களை கூட உயிர்ப்பிக்கிற வார்த்தையுடைய வல்லமை வந்து அந்த வார்த்தையில இருக்கு. நம்ம பாக்குறோம், எலைஜா, எலிஷா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க, இறந்தவரை உயிர்படுத்த வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவும் உயிர் பெற செஞ்சிருக்காரு, லாசரஸ். பவுலும் பீட்டரும் செஞ்சிருக்காரு, பவுலும் செஞ்சிருக்காங்க. அப்ப இது என்னது, இது எல்லாமே வந்து இறை வார்த்தை தான். இறை வார்த்தை வச்சுதான். அந்த இறை வார்த்தை உங்க மனதிற்குள்ள போய் அது ஆழமா செயல்பட வேரூன்றி வளர வளர என்ன ஆகுதுன்னா, அந்த உற்பத்தி திறன், அந்த ஒரு உயிர் கொடுக்கிற இது வந்து அந்த இறை வார்த்தையில இருக்கு. அதான் எபிரேயர் 4:18 பார்க்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளவை, ஆற்றல் மிக்கவை, இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளை போன்று கூர்மையானவை.
Praise the Lord. Thank you, Jesus. எப்படி அன்னை மரியாள் கருத்தரித்தாங்க? வார்த்தையினாலதான். எப்படி எனக்கு இன்னொரு உயிர் வந்தது? Praise the Lord. கடவுளுடைய வார்த்தையினாலதான். அப்போ 2000 வருஷமா நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி எப்படி இதெல்லாம் தவிர்த்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையினாலதான். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. ஒரு 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 டைம்ல வந்து சவுல வந்து கல்லால அடிச்சு இது பண்ணிட்டு இதுல வந்து கீழே போட்டுருவாங்க. எல்லாம் செத்துட்டுவாருன்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. பார்த்தா என்ன உயிரோட திரும்பி வர்றாரு. எப்படி அவர் உயிரோட வர்றாரு? கடவுளுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்துல ஆழமாக இருக்கு. கடவுளுடைய வார்த்தையை வச்சுதான் இந்த உலகத்தை உருவாக்குறார். கடவுளுடைய வார்த்தையை வச்சுதான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றார். அந்த இறை வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அந்த இறை வார்த்தையை வச்சு நாமளும் என்ன பண்ணலாம்? பவர் டு ரீப்ரொடியூஸ், இது செய்ய ஒரு ஒரு உயிரை கொண்டு வரலாம். ஆனா நாம என்ன பண்றோம்? அதை நம்ம செய்ய மாட்டேன்றோம். ஏன்னா ஒரு பயம். நான் போய் செஞ்சு ஒரு வேலை நடக்கலைன்னா என்ன நடக்கும்? அப்போ அந்த சமயத்துல இயேசு அதுதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போயிட்டு ஆணி வேற உள்ள இருந்தால்தான் அந்த பயம் வராது. எனக்குமே ஒரு சில பயம் இருக்கும். ஒரு டைம்ல வந்து ப்ரீச்சிங் பண்ணும்போது கூப்பிட்டு பேசும்போது ஒரு பயம் இருக்கும். ஒரு வேளை நடக்கலன்னா அந்த பயம் இருந்தாலே நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். பேசலாம். ஏன்னா அந்த பயம் என்னை ஆட்கொள்றோம். ஆனா என்னைக்கு ஃபுல் பவர் ஜோஷ்ல இருக்கணும் அப்போ வந்து கூப்பிடுவோம். அப்போ தெரியும் அந்த பயமே இருக்க, டவுட் கிடையாது. கண்டிப்பா இது நடக்கும்ன்ற போது கூப்பிட்டு செய்யும் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பேசலாம். ஓகேவா? அப்போ அந்த இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு. சொல்ல ரோமையர் ஏப்ராமுடைய வாழ்க்கையில நான் பார்ப்போம். அதை ரோமையர் 4:17 நினைக்கிறேன். பாருங்க. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே. நம் ஆண்டவர் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் தந்தையானார். இந்த வசனம் ஆபிரகாமுக்கு வரும்போது ஆபிரகாமுக்கு வந்து 90 வயசு, 99 வயசு, இல்ல 75 வயசு. அதுக்கப்புறம் வந்து சாராவுடைய கர்ப்பப்பை இறந்து போச்சு, செத்ததா இருக்குது. ஆனா ஆனா கடவுளோட வார்த்தை என்ன சொல்லுது? என்று மறைநூல் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் தந்தையானார். அப்போ இந்த வசனத்தை எடுத்துட்டு நாம பேச ஆரம்பிக்கும் போது நமக்கும் அந்த அந்த உற்பத்தி செய்கிற அந்த திறன் கடவுளோட வார்த்தையிலிருந்து நம்மளால இது பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகேவா? ஆனா என்னன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஆழமா போய் செயல்பட ஆரம்பிக்கும். அதுலயே வேரூன்றி இருக்கணும். பிரைஸ் காட். ஒரு நிமிஷம். அதுலயே வேரூன்றி இருந்தால் மட்டும்தான் அந்த டவுட் எதுவுமே வராது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அந்த டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து நாம பார்த்தோம். 4வது என்ன பார்க்க போறோம்னா பவர் டு ரீடைரக்ட். பவர் டு ரீடைரக்ட். கடவுளுடைய வார்த்தைக்கு மீண்டும் இயக்கக்கூடிய சக்தி கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. ஓகேவா? 1 பேதுரு 2:25 பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷனுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. ஓகே. நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
பவர் டு ரீடைரக்ட், மீண்டும் இயக்க செய்யக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தையில உண்டு. ஓகே, நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளை போல் இருந்தீர்கள். இஸ்ராயல் மக்கள் வந்து ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரிதான் இருந்தாங்களாம். வழி தவறிய ஆடுகளை போல் அவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு எங்க அங்க இங்க போயிட்டு கடவுள் வந்து எவ்வளவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் என்ன ஆச்சுன்னா வழி தவறி அவங்க போகிறத தடுக்க முடியல. பிரேஸ் காட். ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல கடவுள் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம் ஆன்மாக்களின் ஆயிரம் கண்காணிப்பாளருமாய் இருப்பவருடன் திரும் வந்திருக்கிறார்கள். அதாவது இப்போ இந்த ஆடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஆடுகள் வந்து ஒரே ஒரு நீங்க நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட்லாம் வராங்க. அந்த டூரிஸ்ட் வந்து அந்த டூரிஸ்ட் கிட்ட வந்து அந்த ஷெப்பர்ட், அந்த ஆயர் வந்து சொல்றாரு. அந்த ஆயர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுக்கலாம், இல்ல 2 சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க வந்து என்ன சவுண்ட் வேணா கொடுக்கலாம், ஆனா உங்க ஆடை உங்ககிட்ட, அந்த ஆடுகளா உங்ககிட்ட வர வைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ அந்த 5 பேர் இருக்காங்க. 5 பேர் வந்து இன்னும் 10 நிமிஷமா ட்ரை பண்றாங்க. என்னென்ன சவுண்டும் கொடுக்குறாங்க. அந்த ஆடு தலைய கூட நிமிர்த்தல. என்னன்னா, அது வந்து புல் தரையில மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு அசைவு கூட இல்ல. அது பாட்டுக்கு அசைவு போயிட்டு இருக்கு. ஒரு சவுண்டும் இல்ல. இப்போ இவர் வராரு. அப்போ நீங்க பண்ணுங்க பார்க்கலாம்னு சொன்னோனே, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க அந்த ஆடுகள் எல்லாமே என்ன பண்ணா, தலைய தூக்க ஆரம்பிச்சது. அடுத்த சவுண்ட் கொடுக்கும்போது எங்க இருந்த வருதுன்னு சொல்லிட்டு திரும்புதுங்க. அடுத்த சவுண்ட் கண்டினியூஸா கொடுக்கும்போது எல்லா ஆடுகளும் என்ன ஆச்சுன்னா அவர்கிட்ட ஓடி வருது. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஓடி வந்து சாப்பாடு அந்த இதெல்லாம் வளருது. அப்போ அந்த ஆடுகள் என்னன்னா, அந்த அந்த என்னன்னா அவர் பழகுறாரு பாருங்களேன். அந்த ஆடுகள் கூட பழகும் போது அந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த வார்த்தையை சவுண்டை நல்லா கேட்டுக்கும். அதை நல்லா அந்த திறனை கேட்டுக்கிட்ட பிறகு, ஓ இந்த சவுண்டா, இது வந்து நம்மளுடைய மெய்ப்பாளருடைய சவுண்டு, அவர் நம்ம கூப்பிடுறாருன்னா ஏதோ விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்புது. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் நம் ஆன்மாக்களின் ஆயர், அதுக்கப்புறம் கண்காணிப்பாளருமாக இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தை என்னதான் இதுல இருந்தாலும் சரி, நம்ம அந்த வார்த்தை அப்படியே நம்மள மனம் திரும்பி நம்ம எண்ணத்தை மாற்றி கொண்டு வர வைக்குது. ஓகேவா? இப்போ என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, வழி தவறி ஆடுகளை போய் எல்லாரும் அப்படிதான் அந்த ஒரு சைட்ல போயிருப்போம். ஆனா நம்மள எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கூப்பிடுறது எது? கடவுளோட இறை வார்த்தை. இப்போ நான் வந்து கடவுளுடைய வார்த்தை யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டுதான் நான் வந்தேன். இப்ப நான் என்ன பண்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறேன். வழி தவறி போனவர்கள் எல்லாரும் என்ன பண்றேன்னா, இந்த இறை வார்த்தை மூலியமாக அதை வந்து ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கும். ஒருவருடைய வாழ்க்கைய முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த இறை வார்த்தையில இருக்கு. பவர் டு ரீடைரக்ட். என்னதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னதான் உங்க வாழ்க்கையில நீங்க அடிபட்டு இருந்தாலும் சரி, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, இறை வார்த்தையின் மூலியமாக உங்க வாழ்க்கையை திருப்ப முடியும். 180 டிகிரி சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அப்படியே ஒரு யூட்டர்ன். 360 டிகிரினா திருப்பி அதே இடத்துக்கு தான் போய் நிக்கணும். 180 இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு திருப்பி வந்துருவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க ஒரு 5 பேர் இருக்கிறோம். இந்த 5 பேர் இன்னொரு 5 பேர்கிட்ட போய் சொல்றோம். இந்த 5 பேர் 10 பேர் ஆகுது, 10, 20, 50 ஆகுது. அப்படி சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரோட வாழ்க்கை வந்து ஒரு திருப்பம் அடையும். அவங்க வந்து இறைவார்த்தை மூலியமாக என்கரேஜ் ஆகுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை நாம மாறி இருக்கதை நாம வந்து பாக்குறோம். டெஸ்டிமனி எல்லாம் நாம பாக்குறோம். அது எப்படி? கடவுளுடைய வார்த்தையில உள்ள வல்லமை. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அதாவது சவுல பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு 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 கிறிஸ்தவர்களுக்கு அகேன்ஸ்டா எதிரா செஞ்ச ஒரு மனிதர். அவர் மேல இது இருக்குது, துன்புறுத்தல் பற்ற இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒருவரையும் கூட அந்த யூதர்கள்லாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எப்படி சவுல் வந்து இப்படி மாறினாரு? அவர் ஜெயில இருக்கும் போதுலாம் புக்கெல்லாம் எழுதி அனுப்பும் போது எல்லாம் யோசிப்பாங்க, இப்பதான் இப்படி மாறிட்டாரு.
ஒரே ஒரு வார்த்தை என்னது? தமாஸ்கு நகரத்துக்கு போகும்போது கீழே விழும்போது அவர் சேர்கிறார், ஆண்டவரே நீர் யார், உனக்கு நான் என்ன செய்ய கேட்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னுடைய மனிதர்களை துன்புறுத்துகிறாய். பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அந்த ஒரு வார்த்தை சவுல அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அப்போ இந்த சவுல மாத்தின அந்த அந்த வார்த்தை, நாம சவுல மாதிரி ஒரு தப்பும் செய்ய போறது இல்ல. பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி திருப்ப வல்லமை இருக்கு அந்த வார்த்தையில. நிறைய பேர் நாங்க டெஸ்டிமனிலாம் கேட்டிருக்கோம். அதாவது இந்த இந்த அடல்ட்ரி எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, இந்த ப்ராஸ்டியூட் பிசினஸ் எல்லாம், மும்பை, கல்கட்டா, இந்த மாதிரி நான் தெரிஞ்சு இந்த இடத்துல நிறைய இடத்துல இருக்குது. ஒரு டெஸ்டிமனி என்னன்னா, எப்படி பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து கஸ்டமர் மாதிரி அந்த அந்த இடத்துக்குள்ள போய், எவ்வளவு ரிஸ்கான விஷயம் பாருங்க. கடவுள் வார்த்தையை போதிக்கிறார். அதான் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங் இருக்கு. இப்போ என்னோட காலிங் வந்து என்னன்னா, இந்த அடிக்ஷன்ல இருக்கவங்கள வந்து மீட் எடுக்கக்கூடிய அந்த அந்த காலிங், அந்த வல்லமை என்கிட்ட இருக்கு. எப்படி தூய ஆவியானவர் வழியாக நான் செய்யறேன். எனக்கு சொந்த வல்லமை எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய காலிங் என்னன்னா, இந்த மாதிரி இந்த ப்ராஸ்டியூட் பிசினஸ்ல இருக்கவங்கள மனம் திரும்ப வைக்கிறது. ஏன்னா இவருமே ஒரு ப்ராஸ்டியூட்டேஷன்ல இருந்து மனம் திரும்பி கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்றேன், அதனாலதான் அவரால உள்ள நுழைய முடியுது. இப்ப நாமெல்லாம் சும்மா கூட, நான் ஒரு சொல்றேங்க, நான் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு வரும் முன்னாடி கல்கட்டாக்கெல்லாம் டூர் போயிருக்கும் போது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கும்போது வா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னா எனக்கு ஒரு பயம். என்ன நாம போனா எதா ஆயிடுமோ? இல்ல நம்ம உள்ளலாம் நீ நினைச்சு பார்த்தா கூட நம்மளால உள்ள போக முடியாது. நாம வந்து அப்புறம் வெளியில இருந்து சும்மா பார்த்துட்டு வரலாம். அதாவது அந்த இடத்துக்குள்ள அவ்ளோ ஒரு ஒரு கஷ்டமா இருக்கும். நாம வந்து அது நீங்க அந்த அந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணத்தையே நம்ம மாத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கும். அந்த அவ்ளோ ஒரு அ என்ன சொல்றது? அது அது வார்த்தையே சொல்ல அப்படி இருந்தது அது. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அந்த மாதிரியான இடத்துக்கு ஒருத்தர் ஒரு கஸ்டமரா போய் ஒரு 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 பெண்மணி கிட்ட போய், நான் வந்து இதுக்கு வரல. நான் உன்னுடைய வாழ்க்கைய மனம் திரும்புவதற்காக தான் இது பண்ணேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி 2 வாட்டி இது பண்ணலையாம். திருப்பி அடிக்கடி அந்த பெண்மணி கிட்ட தான் போனான். ஏன்னா, அவர் அப்புறம் சொன்னாரு, ஏன்னா கடவுள் எனக்கு காட்டுனது அந்த பெண்ண தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து பயந்துகிட்டு எதுவுமே செய்யல. ஏன்னா, ஏதாவது இது ஆயிடுச்சுன்னா, அவன சாவடிக்க கூட இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ பயந்துகிட்டு செய்யல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, கடவுளுடைய வார்த்தைய சொல்ல 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 அந்த பெண்மணியானவங்க கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அவங்க இதிலிருந்து வெளியில வரணும்னு சொல்லி வரும்போது, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாரி வச்சிருப்பாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க, "சரி போ" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். அவ்வளோ சீக்கிரத்துல உள்ள போயிட்டா வெளிய வர முடியாது. அப்போ இ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்கிறது என்னது? கடவுளோட இறை வார்த்தை. அந்த மனிதரும் வந்து ஒரு சேனல். கடவுளுடைய வார்த்தைய சொல்ற ஒரு சேனல். ஆனா, கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் அந்த நாம சும்மா போயிட்டு சொன்னாலாம் இது பண்ணுவோம். ஒரே ஒரு அடி. அவ்வளவுதான். "கிளம்பி போடா" அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சுது. அந்த உள்ள உயிரோட திரும்பி வர முடியுமான்றதே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. அததான் நாம படிக்கிறோம். கடவுள் வந்து மனிதர்கள் அழிந்து போறதுக்காக, அந்த அழிந்து போறதுனால அவரு ஒரு பிளஷரும் எடுத்துக்கல. மாறாக அவங்கலாம் என்ன பண்ணணுமா, மனம் மாறி அவங்க கிட்ட வரணுமா. 1 பேதுரு 2 2 பீட்டர் 3 2 பேதுரு 3:9. இங்க பாருங்க. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்தவில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது
இப்போ ஒரு ஒரு காலகட்டத்துல நான் வந்து கடவுளுடைய வார்த்தையில இல்லாத சமயத்துல நான் நிறைய விஷயம் கேட்டேன். ஆனா அந்த இடத்துல வந்து கடவுள் எதுவுமே கொடுக்கல. நான் என்னன்னா கடவுள் வந்து எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்லுவான். இல்ல ஸ்லோவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த காலகட்டத்துல எனக்கு அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் சீரழிச்சிருவேன். அந்த ஆசீர்வாதத்தையும் அழிச்சிருவேன். மாறாக நான் என்னையும் அழிச்சுப்பேன். அதனால என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறாரு. என்ன எப்போ நீ மனம் மாறி கடவுள் கிட்ட வரியோ அப்போ ஒரு ஒண்ணா ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா மனம் மாறி வரவங்க வந்து என்னைக்குமே அதுல இருந்து வெளியில போக மாட்டாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி. அப்போ வெளியில அப்படி போறாங்கன்னா அவங்க உண்மையான மனமாற்றம் அடையலன்றது தான் அர்த்தம். மதம் கிடையாது, மனம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. எல்லாரும் மனம் மாற வேண்டும். குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் டு ரிப்பென்டன்ஸ். கடவுளுடைய நல்ல செயல்கள் ஓகே. அது எங்க இருக்குன்னா ரோமையர் 2:4. அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்கள் மனம் மாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த பரிவு கடவுளுடைய நல்ல விஷயம். அந்த பரிவு காட்டுறதுனால தான் நாம மனம் மாறி இங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை இப்போ அவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாம் உள்ள போக தேவையில்ல. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துப்போமே. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை திரும்ப ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையை திரும்ப பெறக்கூடிய ஆற்றல், மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் கடவுளுடைய இறை வார்த்தையில இருக்கு. இது வந்து 4வது. ஓகேவா? இத பத்தி திருப்பி டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஏன்னா ஒவ்வொரு இந்த வாட்டி ரெவலேஷன் குடுக்கலன்னா, அடுத்த கிளாஸ்ல ஹோலி ஸ்பிரிட் ரெவலேஷன் குடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். 5வது பாயிண்ட் என்னன்னா, பவர் டூ ரிவைவ். இந்த ரிவைவ்ன்னு சொன்னனா என்ன சொல்லலாம்னா, ரிவைவல் எழுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அது அந்த அர்த்தம் கிடையாது. மறுமலர்ச்சி. ஓகேவா? புதிதாக ஒரு 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 வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு ஒரு வல்லமை. மறுமலர்ச்சி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. திருப்பாடல்கள் 138:7. நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றார். என் எதிரிகளின் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றார். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றார். ஓகே. இது வந்து வேற மாதிரி வருது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, இந்த மிட்ஸ் ஆஃப் ட்ரபிள் யூ வில் ரிவைவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடவுள் அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஆற்றல் கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. The word of God brings comfort and hope, strength and encouragement. கடவுளுடைய வார்த்தையில ஆறுதல் மற்றும் எதிர்நோக்கு மற்றும் அந்த விசுவாசம் எல்லாம் இருக்குது. யாருக்கு? யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ. சங்கீதம் 23ல வந்து நம்ம வந்து படிக்கிறோம். என்னதான் பிரச்சனை தாவீது இது பண்ணாலும் கடவுள் என்ன பண்றாரு? அவரை வந்து கம்ஃபர்ட் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ ஒரு வார்த்தை, ஒரு கடவுளுடைய வார்த்தையில இருந்து நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் இருக்குது. அதாவது ஒரு ரொம்ப வருஷமா அப்படியே ரொம்ப கேட்டதெல்லாம் நடக்காம
நம்ம இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையில நல்ல தெளிவா இருந்து அவருடைய இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நமக்கு கடவுள் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ அந்த அந்த விசுவாசத்துல இருந்து நம்ம நன்றி செலுத்த 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 சடன்லி திடீர்னுட்டு என்ன நடக்கும்னா அப்படியே ஒரு சேஞ்சை நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 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 அம்மா அந்த குழந்தைய வந்து அதாவது அதான் அந்த அது என்னடி ஏஎஸ்டியா பிஎஸ்டி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பிரேஸ் கார்டு. அந்த ஒரு ஒரு அந்த அந்த பிரச்சனை உள்ள ஒரு குழந்தை அந்த அந்த குழந்தையால பேச முடியல. கடவுளுடைய வார்த்தை இது பண்ண முடியல. அதாவது பேச்சு வரல. அந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதாவது இவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். கடவுள் தான் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க மனம் உடைந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த பிரேயர் எங்களுடைய பிரேயர் இதுக்கு வந்து அங்க வந்து பிரதர் அமல்லன்னு ஒருத்தர் வந்து அயர்லாந்துல இருக்காரு. ஓகேவா? அவருடைய மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காலிங் எப்படின்னா, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை வச்சு அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய தந்தை தாயை வச்சு அந்த அந்த வார்த்தையை பேச வைக்கணும். ஏன்னா அந்த குழந்தையால பேச முடியாது. கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? கடவுளுடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கலாம். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ நாம பேச 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 என்ன என்ன நடக்கும்னா கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ என்னன்னா அந்த ஒரு அந்த எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு கட்டத்துல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி போய் ரீச் பண்ண பிறகு ஜஸ்ட் a minute. சாரி, ஒரு முக்கியமான ஒரு கால். ஓகேவா? அப்போ என்ன நடந்ததுன்னா அந்த 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 அம்மாவானவங்க அந்த குழந்தையோட அம்மா ரொம்ப இதாகி இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வந்து எதுவுமே ஹோப் இல்லாதனால என்ன பண்ணாங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு வசனம் இருக்கு, த டங் ஆஃப் த லேர்னர்ன்னு சொல்லிட்டு ஐசாயால வரும். என்னன்னா ஐசாயா ஐசாயா 54 நினைக்கிறேன். ஐசாயா நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தொழியவில்லை, விலகி செல்லவும் இல்லை. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும். அந்த ஊக்குவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். இந்த வார்த்தையை எடுத்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டெய்லி காலையில நைட்டு சாயந்தரம் அந்த பையனுடைய பேரை சொல்லி 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 பேச ஆரம்பிக்கிறாங்க. Praise the Lord. அப்போ இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான கம்ஃபர்ட்,
அந்த வார்த்தை அந்த வார்த்தையில இருந்து கிடைக்குது. ஓ, நமக்கு ஒரு வழி இருக்குது, ஓகேவா, ரிவைவ், அதாவது ஊக்கப்படுத்துகிற வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்ட பிறகு அந்த எதிர்நோக்க வச்சு அவங்க ஸ்ட்ரென்த் என்கரேஜ்மெண்ட் எல்லாம் வச்சு செய்ய 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 ஒரு காலகட்டத்துல அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் இவங்க சொல்ற வார்த்தையே அவன் என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவான். அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க டெஸ்டிமனி வந்து அப்படி நான் 8 வயசு ஆயிடுச்சு, என் பையன் இது வரைக்கும் எதுவுமே பேசினதில்லை, ஆனா அவன் முதலா இறை வார்த்தையை பேசுறான், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழகி 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 இப்ப என்ன பண்றான்னா, அந்த பையன் வந்து தனியா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சு, இப்போ அவன் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சு, படிக்கவும் ஆரம்பிச்சு, எழுதவும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த மறுமலர்ச்சி, அந்த ஊக்குவிக்கிற அந்த ஒரு வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. அதனால நம்ம குழந்தைகளையோ இல்ல முக்கியமா குழந்தைகள்ல இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைய எடுத்து பேச ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒயிட் புக்ல வந்து விவிலிய நற்பண்களை நம் குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கான என்ன செய்யணுன்ற ஒரு புக் அதுல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அப்போ அது 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 அந்த டெய்லி நீங்க படிக்க 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 என்னதான் இது இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையின் மூலியமாக உங்க குழந்தையோ இல்ல எவனாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரலாம். அதாவது எங்களுடைய அந்த பங்கு தந்தை வந்து ஒரு வார்த்தை சொன்னார். PUSH, புஷ். ப்ரே அன்டில் சம்திங்ஸ் ஹேப்பன். ஏதாவது நடக்கிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இரு. அததான் இறை வார்த்தையில வந்து பிலிப்பியர்ல வந்து நாம் படிக்கிறோம், இடைவிடாது ஜெபியுங்கள். அப்ப நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கடவுளுடைய வார்த்தை எடுத்து ஜெபிக்க 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 அதுல இருந்த ஒரு வல்லமை வெளிப்படும் போது, அந்த வல்லமை நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த இதுல நம்ம இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு வல்லமை அதுல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 விஷயம் இருக்கு. அத நம்ம வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். அதாவது 6வது என்னன்னா பவர் டு ரிவார்ட், அப்புறம் வந்து 7வது பவர் டு கெட் அஸ் ரெடி. அதாவது பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்மள ஆயத்தப்படுத்துறதுக்கான ஒரு 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 சக்தியும் கடவுளுடைய வல்லமையில இருக்கு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த கடைசியா நம்ம பார்த்து வந்ததுன்னா ஊக்குவிக்கிற மறுமலர்ச்சி, அந்த ஊக்குவிக்கிற ஒரு வல்லமை கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. என்னதான் பிரச்சனை நம்ம துவர்ந்து போனாலும் சரி, தாழ்ந்து போனாலும் சரி, நம்மள கடவுள் நம் கடவுள் வந்து உயர்த்துகின்ற கடவுள். நம்மள வந்து உயர்த்த தான் செய்வாரே தவிர, நம்மள வந்து இறக்க வைக்க மாட்டார். இன்னொரு வசனம் நம்ம கடைசியா பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3 and 4. 2 கொரிந்தியர் 1, 3, 4. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று, அவரை போற்றுவோம். பாருங்க, அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. உங்களுக்கு ஆறுதல் வேணுமா? எந்த பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு ஆறுதல் வேணுமா? கடவுளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தான். வேற எந்த இதுல இருந்தே கிடையாது. கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். நாங்கள் கடவுளிடம் இருந்தே ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. எப்படி இந்த சீடர்களை வந்து மற்றவர்கள்லாம் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, எப்படின்னா முதல்ல அவங்க படுற இன்னல்கள்ல இருந்து கடவுள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அந்த ஆறுதல்ல இருந்து அவங்க மற்றவர்களுக்கும் ஆறுதல் அளிக்க முடியுது. அப்போ அதுதான் நான் சொன்னது. நான் ஒரு 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 காலிங்ல இருந்து எனக்கு இந்த தண்ணி அடிக்கிறதுல இருந்து எனக்கு ஆறுதல் பெற்றிருந்தோம்னா, நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆறுதலை வச்சு அந்த மாதிரி அடிக்ஷன்ல இருக்கிறவங்கள, உள்ள போயிருக்கிறவங்கள நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். என்னுடைய டெஸ்டிமனிய சொன்னாலே போதும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இதுல இருந்து வெளிய வர்றதுக்கான ஒரு ஒரு முயற்சிய அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இன்னைக்கு நாம வந்து இன்னும் கொஞ்சம் நேத்து உள்ளதையும் இன்னைக்கு உள்ளதையும் தெளிவா நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம 6 விஷயம் 5 விஷயம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். என்னென்னலாம்
கடவுளுடைய வார்த்தையில வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அடுத்தது கடவுளுடைய வார்த்தையில மறக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதெல்லாம் நல்லது இல்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆற்றல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. அதை நாம பார்த்தோம். 4வது என்னன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுவிப்பதற்கான ஒரு ஆற்றல் கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. மனம் திருந்தி கடவுளுடைய வார்த்தைக்குள்ள வர்றதுக்கான ஆற்றல் அதுல இருக்கு. 5வது என்ன பார்த்தோம்னா, கடவுளுடைய வார்த்தையை வச்சு ஊக்குவிக்கிற ஒரு ஆற்றலும் கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நேத்துள்ள டீச்சிங் வந்து இன்னைக்கு ப்ரிவ்யூ 5 மணிக்கு பிரீமியர் ஓடி இருக்கும். பார்க்காதவங்க திருப்பி பார்க்கலாம். பிரைஸ் காட். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ஓகே, யாராவது ஒருத்தர் நன்றி அறிதல் ஜெபம் பண்ண முடியுமா? பண்ணுவோம் பிரதர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, பிதாவானவரே, சுதனானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மூன்று கடவுளை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அருமையான மாலை வேலையில் ஆண்டவரே, அப்பா சகோதரர் ஜூட் வழியாக ஆண்டவரே, அப்பா இறை வார்த்தையின் வல்லமையை குறித்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தூய ஆவியானவர் வழியாக அப்பா அவர் வாய் நின்று பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. அப்பா இறை வார்த்தையின் வல்லமையை பற்றி ஆண்டவரே 5 காரியங்களை ஆண்டவரை நீர் இந்த நாளில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே வெளிப்படுத்துகிற வல்லமை உண்டு என்பதை ஆண்டு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அப்பா மறக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு என்பதை நீர் போதித்தீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைக்கு உயிரழி ஆற்றல் என்பதையும் மீண்டும் அதை ஆண்டவரை இயக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதையும் தகப்பனே, பவர் டு ரிவைவ் மறுமலர்ச்சி ஊக்குவிக்கும் வல்லமை உண்டு என்பதையும் இந்த நாளில் இந்த 5 காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அன்பு தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த இறை வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருத்தி ஆண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்தி அப்பா நாங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி அனைவரையும் ஆண்டவரே உம் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க உம்முடைய இறை வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து தகப்பனே, அப்பா இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடாமல் ஆண்டவரே என்னென்னோ காரியங்களுக்காக நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்பா உம்மை மறந்த நாட்கள் ஆண்டவரே, உம்மை பிரிந்து ஆண்டவரே அப்பா எங்க இந்த அமைதி எல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் ஓடுகிறோமே தகப்பனே. இதோ இந்த இறை வார்த்தையில் எல்லாம் உண்டு என்பதை ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை ஆண்டவரே அப்பா எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் கற்றுக் கொடுத்து தகப்பனே அனைவரையும் ஆண்டவரும் பால் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக அப்பா உம்முடைய இறை வார்த்தையில் அனைவரும் கட்டப்பட்ட பிள்ளைகளாக தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு இந்த நாளில் அப்பா ஒரு நல்ல பாடத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே தகப்பனே. இதோ பிரதர் செய்கிற அந்த ஊழியத்தை நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்து மக்களை ஆண்டவரே அப்பா இந்த கார்னர் ஸ்டோன் மினிஸ்ட்ரிஸ் வழியாக அப்பா அறுவடை செய்ய தகப்பனே ஆவியானவர் தாமே உதவி புரியும்படியாக உடைய கரத்தில் எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த ஜூம் லிங்கில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அப்பா உடைய திருப்பார் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரர் ஜூட் அவர்கள் குடும்பத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தூய ஆவியானவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise the Lord. Thank you Jesus. Super. நல்ல ஒரு prayer. Good night. திருப்பியும் அடுத்த வாரம் பார்க்கலாம். God bless you. Thank you. Good night.